Hello everyone, welcome to our channel Aari Creatives. நம்ம இன்னைக்கு நார்மல் நீடில் வச்சு சிம்பிளான ஆரி ஒர்க் ப்ளவுஸ் டிசைன் எப்படி போடுறதுன்னு பார்க்கலாம். சாரியோட பார்டர்ல ஃப்ளவர் ஷேப்பும் டைமண்ட் ஷேப்பும் டிசைன் பண்ணியிருந்தாங்க. ஸோ நான் அந்த டிசைன் தான் அந்த நெக்கில் வந்து கொடுக்க போகிறேன். ஜர்தோசி வச்சு ஃப்ளவர் ஷேப்பில் டிசைன் பண்ண போகிறோம். இதுக்காக நான் வந்து 1.2 சென்டிமீட்டருக்கு மார்க் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறம் ஜர்தோசியை கட் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி இழுத்து விட்டுட்டு 1.2 சென்டிமீட்டருக்கு ஜர்தோசியை கட் பண்ணி எடுத்துக்கலாம். நான் ஜர்தோசி போகிற மாதிரி தின்னான ஏர் சின்னதாக இருக்க நார்மல் நீடில் எடுத்திருக்கேன். அதில் 2 ஸ்டாண்ட் வர மாதிரி இந்த மாதிரி த்ரெட்டை கோத்துட்டு கீழே நாட் போட்டு எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட் நம்ம இந்த நீடில் மேலே பஞ்ச் பண்ணிவிட்டு 3 mm ரவுண்ட் பீடை லோட் பண்ணி ஸ்டிச் பண்ணிக்கலாம். த்ரீ mm ரவுண்ட் பீடு ஸ்டிச் பண்ணதுக்கப்புறம் திரும்ப நீடில் மேலே பஞ்ச் பண்ணி எடுத்துகிட்டு 1.2 சென்டிமீட்டருக்கு ஜர்தோசி கட் பண்ணியிருந்தோம் இல்லையா, அதை லோட் பண்ணிவிட்டு நம்ம எங்கேருந்து நீடில் எடுத்தோமோ அது பக்கத்துலேயே திரும்ப நீடில் பஞ்ச் பண்ணி கீழே எடுத்துக்கலாம். இப்போ லூப் மாதிரி ஃபார்ம் ஆகும். இப்போ அந்த லூப்போட மிடில் நம்ம ஸ்டிச் பண்ணிட்டோம்னா அது நவராமல் இருக்கும். இப்போ ஜர்தோசி வச்சு ஒரு பெட்டல் போட்டாச்சு. இதே மாதிரி இந்த ஃப்ளவர் ஷேப்காக 6 பெட்டல்ஸ் போட போகிறோம். ஃபஸ்ட்டு ஆப்போசிட் டைரக்ஷனில் ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட்டு ரைட் சைடில் 2 பெட்டல்ஸ் வர மாதிரி லெஃப்ட் சைடில் 2 பெட்டல்ஸ் வர மாதிரி போட்டுக்கலாம். மொத்தம் 6 பெட்டல்ஸ். நம்ம இப்போ 6 பெட்டல்ஸ் வர மாதிரி ஜர்தோசி வச்சு ஃப்ளவர் ஷேப்பில் டிசைன் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட்டு ஃபேப்ரிக் க்ளூ அப்ளை பண்ணிவிட்டு ஸ்கொயர் ஷேப்பில் இருக்க ஃபிட்டிங் ஸ்டோனை டைமண்ட் ஷேப்பில் வர மாதிரி திருப்பி பேஸ்ட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் ஒரு சுகர் பீடு ஒரு டியூப் பீடு வச்சு நான் ஸ்டிச் பண்ண போகிறேன். ஃபஸ்ட்டு சுகர் பீடை வச்சு ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட்டு டியூப் பீடு வச்சு ஸ்டிச் பண்ணிக்கலாம். இதே மாதிரி இந்த டைமண்ட் ஷேப் ஃபிட்டிங் ஸ்டோனை சுற்றி ஒரு சுகர் பீட் ஒரு டியூப் பீடு வச்சு ஆல்டர்னேட்டிவாக ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கிறேன். இதே மாதிரி நெக் ஃபுல்லாக ஒரு ஃப்ளவர் ஷேப்பும் ஒரு டைமண்ட் ஷேப்பும் வர மாதிரி ஆல்டர்னேட்டிவாக நெக் ஃபுல்லாக டிசைன் பண்ணிக்கலாம். நம்ம லாஸ்ட் டைம் ஃபிட்டிங் ஸ்டோனை சுற்றி ஒரு சுகர் பீட் ஒரு டியூப் பீடு வச்சு சிங்கிள் பீடாக ஸ்டிச் பண்ணணும் இல்லையா, அதுக்கு பதிலாக 4 சுகர் பீடு 4 டியூப் பீடை இந்த மாதிரி ஆல்டர்னேட்டிவாக எடுத்துகிட்டு நம்ம எங்கேருந்து த்ரெட்டை எடுத்தோமோ அதுக்கு பக்கத்துலேயே பஞ்ச் பண்ணி கீழே இழுத்துக்கலாம். அதுக்கப்புறம் அந்த 4 கார்னர்ஸில் மட்டும் ஸ்டிச் பண்ணிக்கலாம். இந்த மெத்தட் இன்னும் ஈஸியாக இருக்கும்.
இப்போ நம்ம நெக் ஃபுல்லாக டிசைன் பண்ணி முடிச்சிட்டோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறந்துடாமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.